அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த 2026ஆம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ஆகும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு வீடு கட்டுவதற்கு ஒரு சதுரடிக்கு எவ்வளவு ஆகும்னா 1915 ரூபாய் ஆகும். அடுத்து இந்த ரேட்டுக்கு முதலில் டீட்டெயில்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், அதாவது கட்டுமான விவரத்தை பார்ப்போம். இப்போ ஒரு 1000 சதுரடி வீடு கட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ 1000 சதுரடி வீடு கட்டணும்னா அதுக்கு எத்தனை பில்லர்ஸ் வரணும் அப்படிங்கிறத நமக்கு தெரியணும். பில்லர்ஸ் நார்மலாக 12 முதல் 14 பில்லர்ஸ் வரைக்கும் டிபெண்ட்ஸ் ஆன் பிளான் வரும். அதில் 2 சைஸ் பில்லர்ஸ் வரும். 6 முதல் 8 பில்லர்ஸ் வரைக்கும் 1/4 சைஸ் வரும். அதாவது 1 அடி நீளம் 3/4 அடி அகலம். அந்த சைஸில் ஒரு 6 முதல் 8 பில்லர் வரைக்கும் வரும். மீதி 6 பில்லர்ஸ் வந்து 3/4 சைஸ், அதாவது 3/4 அடி நீளம் 3/4 அடி அகலம் பில்லர் சைஸ் வரும். அடுத்து பில்லர் குழி தோண்டும் விவரத்தை பார்ப்போம். நார்மலாக பில்லர் குழி வந்து சட்டு வரைக்கும் தோண்டணும். இப்போ நம்ம சொன்ன பட்ஜெட்டில் 1915 ரூபா பட்ஜெட்டில் ஆழம் வந்து 6 அடி வரைக்கும் தோண்ட முடியும். 3 அடி அகலம் 3 அடி நீளம் இந்த சைஸில் பில்லர் குழி தோண்டணும். அடுத்து பேஸ்மெண்ட் உயரம் வந்து 4 அடி வரைக்கும் வரும். அதாவது எர்த் பீம் வந்து 1 அடி ஹைட் வரும். அதுக்கு மேலே 2 அடி செங்கல் கட்டிடம் வரும். அதுக்கு மேலே 1/2 அடி பெல்ட். ஸோ இந்த பட்ஜெட்டில் 4 அடி வரைக்கும் பேஸ்மெண்ட் ஹைட்டு கட்ட முடியும். அடுத்து லிண்டல் ஹைட்டு 7 அடி 2 இன்ச்சு வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து சீலிங் ஹைட்டு 10 அடி 3 இன்ச்சு, அதாவது 10.25 அடி வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் சீலிங் ஹைட்டு வைக்க முடியும். அடுத்து ரூஃபுக்கு மேலே கைப்பிடி செவுறு கட்டுறோம் இல்லையா, அது 3 அடி வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் கட்ட முடியும். அடுத்து ஜன்னலுக்கு கீழ் மட்டம் சொல்கிறோம்லையே, அதுக்கு சில் காங்கிரீட் போடணும். இந்த பட்ஜெட்டில் சில் காங்கிரீட்டும் போட முடியும். அடுத்து எந்தெந்த பயன்பாட்டிற்கு என்னென்ன சைஸ் உள்ள கம்பி போடணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ 1000 to 1200 சதுரடி வீடு கட்டுறோம்னா கண்டிப்பாக 6 to 8 பில்லர்ஸ் வந்து 1/4 சைஸ், அதாவது 1 அடி நீளம் 3/4 அடி அகலம் அந்த சைஸில் பில்லர் வரும். இந்த 1/4 சைஸ்ன்னு சொல்கிறோம்லையா பில்லர், அதுக்கு வந்து 4 16 mm ராடு போடணும். 2 12 mm ராடும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். மீதி 6 பில்லர் வந்து 3/4 சைஸ் வரும். 3/4 பில்லர்னு சொன்னோம் இல்லையா, அதுக்கு 4 16 mm ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து பில்லர் கீழே மேட்டு சைஸ் வந்து 1/4 பில்லராக இருந்தால் 3.25 அடி நீளம் 3 அடி அகலம், மற்றும் 3/4 பில்லர்னா 3 அடி நீளம் 3 அடி அகலம் இந்த சைஸ் மேட்டு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். மேட்டுக்கு 12 mm ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து எர்த் பீமுக்கு ராடு 5 16 mm ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து பேஸ்மெண்ட் பெல்ட் போடுறோம்லையே, அதுக்கு 4 8 mm ராடு ப்ளஸ் 8 mm ரிங்கு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து ஜன்னல் கீழ் மட்டம் சில் காங்கிரீட்னு சொல்லுவோம், 2 8 mm ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து லிண்டல் லெவலில் பெல்ட் போடுறோம் இல்லையா, அதுக்கு ராடு வந்து 4 10 mm வித் 8 mm ரிங்கு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். சன்சைடு லாஃப்ட் இதுக்கு எல்லாமே 10 mm ராடு இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து ரூஃபு ஹால் மட்டும் இந்த பட்ஜெட்டில் 2-way ஸ்லாப் போட முடியும். அதாவது மெயின் ராடும் டிஸ்ட்ரிபியூஷன் ராடு ரெண்டுமே 10 mm போட முடியும். மற்ற ரூமுக்கு எல்லாமே மெயின் ராடு வந்து 10 mm, டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாமே 8 mm ராடு போட முடியும் இந்த பட்ஜெட்டில். அடுத்து ஸ்டேர் கேஸ்ன்னு சொல்கிறோம்லையா, படிக்கு மெயின் ராடு 12 mm போட முடியும் இந்த பட்ஜெட்டில். டிஸ்ட்ரிபியூஷன் ராடு 10 mm போட முடியும் இந்த பட்ஜெட்டில். இந்த 1915 ரூபாயில் வீடு கட்டுவதற்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ்னு சொல்கிறோம்லையே, அது சுப்பீரியர் மெட்டீரியல்ஸை போட முடியும். கட்டுற வீடு மினிமம் 70 years, அதாவது 70 வருடம் இருக்கணும். கட்டுற வீடு ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஃபினிஷிங் நல்லா இருக்கணும். எலிவேஷன் நல்லா இருக்கணும். இந்த அடிப்படையில் என்ன மெட்டீரியல்ஸ் போட வேண்டும் அப்படி போட்டால் 1915 ரூபாய் ஒரு சதுரடி வீடு கட்டுறதுக்கு வரும் அப்படிங்கிறத இந்த பதிவில் இப்பொழுது பார்ப்போம். இப்போ நான் சொல்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே 1915 ரூபாய்க்குள்ளே கட்ட முடியும். 70 to 75 years லைஃப் ஆஃப் பில்டிங் இருக்கும். முதல்ல ஸ்டீல், அதாவது கம்பி. டாடா ஸ்டீல் தவிர நீ எந்த ஸ்டீல் வாங்கினாலும் இந்த பட்ஜெட்டில் கட்ட முடியும். என்ன கிரேட் பார்க்க மாட்டீங்க. அக்னி 550D கிரேட்னு சொல்லுவாங்க. வைசாக்கில் 550D இருக்குது, 500Dயும் இருக்குது. அம்மனில் 550D இருக்குது, 500Dயும் இருக்குது. எம்எஸ்ன்னு ஒரு கம்பி இருக்குது, அது 600D. இதில் நீங்கள் எந்த கம்பி போட்டாலும் இந்த 1915 ரூபா பட்ஜெட்டு தான் வரும். அதாவது 1915 ரூபா ஒரு சதுரடி கட்ட முடியும்னு சொன்னோம் இல்லையா, அந்த பட்ஜெட்டுக்கு இந்த கம்பியில் எந்த கம்பி வேணாலும் போடலாம். இந்த கம்பியை போட்டிங்கன்னா கண்டிப்பாக 70 to 75 years கேரண்டீடு. அடுத்து சிமெண்ட் கான்கிரீட் பர்பஸ் எல்லாமே அல்ட்ராடெக் போட்டுக்கலாம். கான்கிரீட் பர்பஸ்னா ரைட் ஃப்ரம் ஃபுட்டிங், அதுக்கப்புறம் பில்லர், அதுக்கப்புறம் எர்த் பீமு, அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் பெல்ட்டு, அப்புறம் லிண்டலில் பெல்ட் கான்கிரீட்டு, சன்சைடு கான்கிரீட்டு, அதுக்கப்புறம் ரூஃப் கான்கிரீட்டு. இது எல்லா பர்பஸுக்குமே அல்ட்ராடெக் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். கான்கிரீட்டுக்கு அல்ட்ராடெக், மற்ற பர்பஸ்க்கு ராம்கோ, கொரோமண்டல் அல்லது செட்டிநாடு இந்த சிமெண்ட் யூஸ் பண்ண இந்த பட்ஜெட்டில் வீடு கட்ட முடியும். அடுத்து செங்கல் பிரிக்கு. பேஸ்மெண்ட் வரைக்கும் டேயாஸ் பிரிக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, சிமெண்ட் கல்லுன்னு சொல்கிறாங்களே, அது யூஸ் பண்ணுங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். முக்கியமாக சீப்பேஜ் இருக்காது. நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட் லெவல்லே பெயிண்ட் சுண்ணாம்பெல்லாம் உறிஞ்சு வந்துகிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை இதில் இருக்காது. காரணம் என்னன்னா, உள்ளேருந்து தண்ணி வெளியே போகாது, வெளியே இருந்து தண்ணி உள்ளே வராது. செங்கல் தான் தண்ணி உரியும், சிமெண்ட்டுகள் தண்ணி உரியாது. அதனால பேஸ்மெண்ட்டுக்கு ஃபிளேயாஸ் பிரிக்கு அல்லது சிமெண்ட்டுகள்னு சொல்லுவோம், அது யூஸ் பண்ணுங்க.
பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வயர் கட் செங்கல்னு சொல்கிறாங்க. நிறைய பேர் வயர் கட் செங்கல் யூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க, அது ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறாங்க. பேஸ்மெண்ட்டுக்கு மேலே வயர் கட் செங்கல் யூஸ் பண்ணால் இந்த ₹1915 பட்ஜெட்டில் கட்ட முடியும். அடுத்து மெயின் டோர் நிலை, மெயின் டோர் இது எல்லாமே நைஜீரியா தேக்கில் போட முடியும். மெயின் டோருடைய நிலை வந்து அட்டாச்சு ஜன்னல், அதாவது 6 அடி அகலம் 7 அடி உயரம், ஒரு சைடு அட்டாச் வர மாதிரி நைஜீரியா தேக்கிலேயே இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அதே மாதிரி பெட்ரூம் நிலை, பெட்ரூம்க்குரிய டோர் எல்லாமே நைஜீரியா தேக்கிலேயே போட முடியும் இந்த பட்ஜெட்டில். அடுத்து ஜன்னலுக்கும் நிலை, கதவு எல்லாமே நைஜீரியா தேக்கில் போடலாம். ஆனால் இப்போ ட்ரெண்ட் என்ன போயிட்டு இருக்குன்னா யூபிவிசி போடுறாங்க. காரணம் என்னன்னா தேக்கு மரமாக இருந்தாலும் அதுலேயும் வெடிப்பு வரத்தான் செய்யும், அதுலேயும் எக்ஸ்பான்ஷன் கான்ட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும், சுருங்கும் விரியும். அந்த ஜன்னல் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஜன்னலும் வெறும் ஒட்டிக்கிட்டு இருக்கிறது கொஞ்சம் நாள்ல கொஞ்சம் கேப் வர ஆரம்பிக்கும், மர புத்தியை காமிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு ஆல்டர்னேட்டா யூபிவிசி விண்டோஸ் போடுறாங்க. யூபிவிசியில் 3 ட்ராக் போடுறாங்க. அதில் கொசு வலையும் சேர்ந்து வந்துடுது, அட்ராக்ஷனாகவும் இருக்கு. இப்போ யூபிவிசி விண்டோ 3 ட்ராக் வித் மஸ்கிட்டோ நெட்டு அது அல்லது நைஜீரியா டீக்கு, இது ரெண்டுமே இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து மணல், பூச்சு தவிர மீது எல்லாமே எம்சாண்ட் தான். பூச்சுக்கு மட்டும் உள் பூச்சு, வெளி பூச்சு, சீலிங் பூசுறது இது எல்லாத்துக்குமே பீ சாண்ட், ஈவன் டைல்ஸு கூட பீ சாண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ எம்சாண்ட் அண்டு பீ சாண்ட் இதை யூஸ் பண்ணிங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கட்ட முடியும். திரும்பவும் சொல்கிறேன், நான் சொல்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே இந்த பட்ஜெட்டில் கட்ட முடியும். 70 to 75 இயர்ஸ் லைஃப் ஆஃப் பில்டிங் கண்டிப்பாக இருக்கும். பாத்ரூம் டோர்ஸ் எல்லாம் டிஜிட்டல் பிவிசி டோர்ஸ் போட முடியும். அதாவது ₹2500 ரேட்டு உள்ள டோர்ஸ் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். ₹2500 ரேட்டு உள்ள டிஜிட்டல் டோர்ஸ் நல்ல அட்ராக்ஷனாக இருக்குது, அதுவே போகும். அதுவே மினிமம் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வரும். பாத்ரூம் டோர்ஸ் மட்டும் எந்த டோர் போட்டிங்கனாலும் ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் தான் வரும், 70 இயர்ஸ்லாம் வராது. அப்பப்போ ப்ராப்பராக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணால் ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் வரும், அது மேக்ஸிமம். அடுத்து எலக்ட்ரிக்கல் பைப், ரூஃபில் கன்சீல்டு பைப்லாம் வைக்கிறோம் இல்லையா அது. அடுத்து வாலில் பைப்ஸ் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா எலக்ட்ரிக்கல் பைப்ஸு அது. எலக்ட்ரிக்கல் கேபிள்னு சொல்கிறோம்ல ஒயர்ஸ், இது எல்லாமே குந்தன்னு போடலாம், ஃபினோலெக்ஸும் போடலாம் இந்த பட்ஜெட்டில். எலக்ட்ரிக்கல் சுவிச்சஸ் எல்லாமே லெக்ராண்டில் போடலாம் இந்த பட்ஜெட்டில். எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் வைக்கிறாங்களா, கன்சீல்டு பாக்ஸ் வைக்கிறாங்களா, மெட்டல் பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அதுவும் லெக்ராண்டு கம்பெனிலே போட முடியும் இந்த பட்ஜெட்டில். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் சொல்கிறோம் இல்லையா, டிபி பாக்ஸ்னு சொல்லுவாங்க, அதை நம்ம டிபின்னு சொல்லுவோம், டிபி பாக்ஸ்னு சொல்லுவோம். டிபி பாக்ஸ்னு சொன்னால் அந்த எலக்ட்ரீஷியன் எல்லாருக்குமே புரியும், கடைகளுக்கும் புரியும். அது லெக்ராண்ட் மாடலே போடலாம். அதில் மாடல் வரைக்கும் சொல்கிறேன், D/D 4WTPN இந்த மாடல் $4500 to $5000 வரைக்கும் இருக்கும். இந்த மாடல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்து எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் இப்போ அன்லிமிட்டடாக ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன பாயிண்ட் சொன்னாலும் கேட்டாலும் வச்சு தருவாங்க இந்த பட்ஜெட்டில். அதாவது ₹1915 பட்ஜெட்டில் நீங்கள் எத்தனை பாயிண்ட் சொன்னாலும் வச்சுக்கலாம். இன்னும் மிக்சி பாயிண்ட்டு, கிரைண்டர் பாயிண்ட்டு, வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு, ஏசி பாயிண்ட்டு, ஹாலில் பெட்ரூமில் ஹீட்டர் பாயிண்ட்டு, வேறு கம்ப்யூட்டருக்கு, லேப்டாப்புக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே தேவையான அளவுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் இந்த பட்ஜெட்டில். அடுத்து பிளம்பிங்னு எடுத்துக்கிட்டோம்னா பாத்ரூம் கிச்சனில் கன்சீல்டு பைப் போடுவாங்க. அது வந்து சிபிவிசி போடணும், மஞ்சள் கலரில் இருக்கும். பிளம்பிங் வெளி வேலைகளுக்கு எல்லாமே யூபிவிசி பைப் அது போடணும். பிளம்பிங் பைப்ஸ் ஆசீர்வாத் போடலாம், ஃபினோலெக்ஸ் போடலாம், அவன் பிளாஸ்ட் போடலாம், மீரா குஞ்ச் போடலாம் இந்த பட்ஜெட்லேயே. அடுத்து வாட்டர் டேங்க், 1000 லிட்டர் வாட்டர் டேங்க் 3 லேயர்னு சொல்லலாம் இல்லையா, ஒயிட்டு 3 லேயர், அது வாட்டர் டெக் கம்பெனிலே போடலாம் இந்த பட்ஜெட்டில். அடுத்து பிளம்பிங் பார்த்தனால வாஷ் பேசின், இந்தியன் பேசின், வெஸ்டர்ன் பேசின்லாம் சொல்கிறோம்னா டாய்லெட் பேசின்ஸ், இது எல்லாமே ஜான்சன்லையும் இந்த பட்ஜெட்டில் போடலாம், பேரிவேர்லையும் இந்த பட்ஜெட்டில் போடலாம். வாஷ் பேசின் 2000 பட்ஜெட்டில் போட முடியும். வெஸ்டர்னா 9500 வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். இந்தியன் கோப்பனா, இந்தியன் டாய்லெட் கோப்பனா 4000 வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். நான் சொல்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே சுப்பீரியர் ஐட்டம்ஸ் தான் இந்த பட்ஜெட்டில் போட முடியும். அடுத்து பெயிண்டிங் பொதுவாக உள்ள பூசி முடிச்சு ஒரு வாரத்தில் ஒரு 10 நாளில் ஒயிட் சிமெண்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் 2 கோட்டு பட்டி வைக்க முடியும் இந்த பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் 1 கோட்டு பிரைமர் அடிக்கலாம் இந்த பட்ஜெட்டில். அதுக்கப்புறம் 2 கோட்டு ஏசியன் டிராக்டர் எமல்சன் 2 கோட்டு இதில் அடிக்க முடியும் இந்த பட்ஜெட்டில். வெளி செவர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1 கோட் ஒயிட் சிமெண்ட்டு, அதுக்கப்புறம் ப்ரைமர் 1 கோட்டு, அதுக்கப்புறம் 2 கோட்டு ஏசியனில் ஏஸ் குவாலிட்டி எமல்சன் அடிக்க முடியும் இந்த பட்ஜெட்டில். அடுத்து எலிவேஷன் சொல்கிறோம் இல்லையா, முகப்பு சுவர் எலிவேஷன் வால்னு சொல்கிறோம் இல்லையா, அதற்கு 1 கோட்டு ஒயிட் சிமெண்ட்டு, 2 கோட்டு பட்டி, அப்புறம் தேய்ச்சி விட்டுட்டு 1 கோட்டு ப்ரைமரு, அதுக்கப்புறம் 2 கோட்டு அபெக்ஸ் குவாலிட்டி ஏசியன் பெயிண்ட் அடிக்க முடியும் இந்த பட்ஜெட்டில். ஜன்னலுக்கு எல்லாமே தேக்கிலே போடுற மாதிரி இருந்ததுன்னா உள் பக்கம் ஜன்னலுக்கு எல்லாமே பாலிஷ் போட முடியும். வெளிப்பக்கம் பாலிஷ் போட்டிங்கன்னா கருத்துரும், வெயிலுக்கு தாங்காது. வெளிப்பக்கம் எனாமல் அடிச்சுக்கலாம் இந்த பட்ஜெட்டில். இந்த பட்ஜெட்டில் என்ன அடிக்க முடியும்னா உள் பக்கம் எல்லாமே பாலிஷ் போட முடியும். வீட்டுக்குள்ளேருந்து பார்க்கும்போது ஜன்னல் கட்டையெல்லாம் பாலிஷ் போட முடியும். பெட்ரூம் டோரு, பெட்ரூம் நிலை இதுக்கு எல்லாமே பாலிஷ் போட முடியும். மெயின் டோரு, மெயின் நிலைன்னு சொல்கிறோம்னா தலைவாசல், நில தலைவாசல், கதவு இதுக்கு எல்லாமே பாலிஷ் போட முடியும் இந்த பட்ஜெட்டில். மேலும் இதற்கு ரிலேட்டடாக ஏதாவது கோரி இருந்ததுன்னா இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு தேவை என்றால் ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் முடிந்தால் ஷேர் செய்யவும். நன்றி. இந்த பதிவை பொறுமையாக பார்த்தமைக்கு நன்றி.